இந்த ரைஸ் வாட்டரை நம்ம தினமுமே ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள், தழும்புகள், பிளெமிஷஸ் எல்லாமே ஒன்லி ரைஸ் வாட்டரே ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து பாயில்டு ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை ஒரு நாள் அப்படியே வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த புளிச்ச கஞ்சியை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா கழுத்து கருப்புக்கு அவ்வளோ நல்லது. வாய் சுற்றி ஏற்படுற நிறைய பேருக்கு டவுட்ஸ், இது வெறும் தண்ணியில் வந்து இந்த அரிசியை போட்டு அந்த தண்ணியை எடுத்து வாஷ் பண்ணலாமா, இல்லைன்னா அதை நல்லா பாயில் பண்ணுமா? ஸோ நல்லா சாதம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற தேன். வந்து அவ்வளோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அதுவும் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த சாதம் வடித்த இந்த கஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன காய்ச்சாத பச்சை பால், இந்த பால் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வேணுங்கிற. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. அதாவது ரைஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரைஸ் வாட்டர் அப்படின்றது நம்மளுடைய அழகுக்கு ரொம்ப தேவையானது. அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து நான் பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் பாயில்டு ரைஸ். அது ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நான் நல்லா பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யலாம். நல்லா பாயில் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் அது அப்படியே பாயில் ஆகட்டும். ஸோ அதில் இருக்கிறது என்ன குட்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறையா இருக்குது அதில். அதாவது பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து அமைனோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது ரைஸ் வாட்டரில். அதே மாதிரி அதில் விட்டமின் B1, B2 நிறையா இருக்குது. ஸோ எல்லா விதமான நன்மைகளும் உள்ள இந்த ரைஸ் வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம நிறைய பேர் சாதம் வடிக்கும் பொழுது அந்த தண்ணி அப்படியே யூஸ் பண்ணாமல் தூக்கி கொட்டிடுறோம். அதை டெய்லியே நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் அது அவ்வளோ நல்லது இந்த ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டரை நம்ம தினமுமே ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள், தழும்புகள், பிளெமிஷஸ் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எலாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம், அதையும் அது நல்லா பூஸ்ட் பண்ணும். கொலாஜன், எலாஸ்டின் ரெண்டுத்தையும் பூஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் டைட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ரைஸ் வாட்டரை ஃபேஸில் யூஸ் பண்ணாலே ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 or 15 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் அதை நம்ம க்ளீன் பண்ணலாம். ஒன்லி ரைஸ் வாட்டரே ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து பாயில்டு ரைஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை ஒரு நாள் அப்படியே வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இன்னும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் புளிச்ச அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி. ஸோ அந்த புளிச்ச கஞ்சியை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா கழுத்து கருப்புக்கு அவ்வளோ நல்லது. வாய் சுற்றி ஏற்படுற கருமை, லைன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ பல விதத்துலேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட என்ன சேர்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து தான் பார்க்கலாம். இந்த சாதம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை வடிக்க போகிறேன் நான் இப்போது. ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ், இது வெறும் தண்ணியில் வந்து இந்த அரிசியை போட்டு அந்த தண்ணியை எடுத்து வாஷ் பண்ணலாமா, இல்லைன்னா அதை நல்லா பாயில் பண்ணுமா? ரெண்டுமே செய்யலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஜஸ்ட் அதுக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஃபேஸில் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் சில பூச்சிகள், அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த மாதிரி சாதத்தை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வடித்து எடுத்து யூஸ் பண்ணுறது. இப்போ நான் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நல்லா சாதம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டரை ஃபர்மெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் அதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ ரைஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது ஒரு 4-5 டீஸ்பூன் அளவு ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்திருக்கேன். அதில் கூட நான் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா தேன். தேன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அதுவும் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த சாதம் வடித்த இந்த கஞ்சியும் தேனும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன மருக்கள்லாம் கூட வராமல் நம்ம தடுக்க முடியும். அதனால் ஒரு 2 ட்ரிபிள் இந்த தேனை நான் எடுத்திருக்கேன்.
கூடவே நான் சேர்க்க போகிறது என்னென்னா காய்ச்சாத பச்சை பால். இந்த பால் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வேணுங்கிற மேஜிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணோம் இது. நம்ம நினைக்கலாம் வெறும் சாதம் வடித்த கஞ்சி பால் தேனா அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கலாம். பட் அது ஏற்படுத்துகிற அந்த பிரைட்னஸையும் டைட்னஸையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது பார்க்கும்போது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்துலேருந்து ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். கண் அடிவரையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கோட் அப்படி ஒரு 20-25 நிமிஷம் வரையில் வைக்கலாம். ஒரு 2-3 கோட்ஸ் போடுங்க. போட்டுட்டு அப்படியே நல்லா டைட்டாக இருக்கும், காயட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெட் கிளாத்தால் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டெய்லி செய்யலாமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட டெய்லி செய்யலாம். இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் போயிடும். மருக்கள் வராமல் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ யூஸஸ் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் வாட்டரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் இந்த கீஷாஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பியூட்டி சீக்ரெட்டே இந்த ரைஸ் வாட்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதை வந்து சாக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளே குடிக்கிறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வந்து பழையது கஞ்சி எல்லாம் குடிப்போமோ அதே மாதிரி தான் அது. அது வந்து நம்ம பாடிக்கு நல்ல ஒரு இம்யூன் பவரை கொடுக்கும். தேன் வந்து ஒரு ஹியூமெக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து நிறையா மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடியது. அதனால் இந்த தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேன் ரொம்ப நல்லது. அதுவும் நல்ல குவாலிட்டி தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க. சிலதெல்லாம் சக்கரை பாகா கூட இருக்கும், தேனாகவே இருக்காது. அதனால் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பால் அதை காய்ச்சாமல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பச்சை பாலில் தான் அவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின் மேலே படிஞ்சிருக்கிற டெட் லேயர் ஆஃப் ஸ்கின்னு சொல்லுவோம்ல, வேண்டாத சருமம், அது எல்லாத்தையும் அப்படியே சாஃப்டாக எடுத்துகிட்டு வந்துடும். ஹார்ஷாகவே இருக்காது இந்த ட்ரீட்மெண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து, அதாவது ஒரு 12-13 வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம். கழுத்து கருப்பானவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது தினமும் கூட நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி எந்த வயசு வரையில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். மினிமம் ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லைன்னா காலேஜ் போகணும், டைம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நாட் ஓன்லி லேடிஸ், ஜென்ட்ஸ் கூட இதை ட்ரை